இந்த ஏலுக்காய் கறி அப்படிங்கிறது திருவாதிரை களிக்கு நம்ம இந்த கறியை தொட்டுட்டு சாப்பிட்றது. இது பொங்கலுக்கு கூட, தைப்பொங்கலுக்கு கூட இதை ஒரு கதம்பமாக கறியாக செய்து நம்ம பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றது. ஏலுக்காய் இந்த வெதரில் கிடைக்கும், மார்கழி தை மாதங்களில். அதனால இருக்கிற நாட்டுக்காய்களை நம்ம போட்டுக்கிறது. இன்னுமே உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய் இதெல்லாம் கிடச்சதுனாலும் கருணக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, அதாவது கிழங்குகள், செடியில் இருக்க காய்கள், கொடி வகைகள், அதே போல் பருப்பு வகைகள், அதாவது மொச்சப்பருப்பு, இதெல்லாம் மொச்சப்பருப்பு இல்லைன்னா வேர்க்கடலை, இதெல்லாம் சேர்க்கும்போது 9 காய்கறிகள், 11, நமக்கு எத்தனை நாட்டு காய்கறிகள் வருதோ அத்தனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் ரொம்ப கம்மியாக 2 நபருக்கான ரொம்ப கம்மியான காய்களை நான் எடுத்திருக்கேன். இதை நான் 7 காய் எடுத்திருக்கேன். பூசணிக்காயெல்லாம் வந்து அந்த சதைப்பற்றை எடுத்துடணும். முள்ளங்கி, அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், பரங்கிக்காய், கொத்தவரங்காய். இப்போ அதாவது 100ல் ஒரு அரை பங்கு துவரம்பருப்பு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. புளி பாருங்கள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு. இது சாம்பாரும் இல்லை, புளிக்குழம்பும் இல்லை, அது போல் ருசி இருக்கும். நம்ம வறுத்து அரைச்சி செய்கிறதா இருந்தால் 1 பங்கு மல்லி, அரை பங்கு கடலைப்பருப்பு, ஜீரகம் 1/4 பங்கு, மிளகு 1/4 பங்கு, ஒரு 4 பிஞ்சு வெந்தயம், மிளகாய் 4 எல்லாம் எண்ணெயில் வறுத்து தேங்காய் வச்சு அரைச்சி ஊற்றணும். பிகினர்ஸும் செய்கிறது போல் வீட்டில் இருக்க சாம்பார் பொடி வச்சு அருமையாக குயிக்காக ஆனால் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த பருப்பு மிதக்க தண்ணி விட்டுருக்கோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, பருப்பில் இருக்க அந்த ஏரை எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணெய். நல்லா பருப்பு கீழே போட்டோம், வெந்து வந்துடும். கொஞ்சம் கூட தண்ணி போட்டுக்குங்க. இப்போ எல்லா காய்களும் அதில் கொட்டிடுறோம். பாருங்கள், ரொம்ப அருமையாக, அதாவது ரொம்ப கொழப்பாகவும் பருப்பு வேகாது, நெத்தாகவும் இருக்காது. அரை மணி நேரம் ஊற வச்சு அந்த விளக்கெண்ணையும் மஞ்சப்பொடியும் போடும்போது கீழே நல்லா வெந்து வந்துடும். காய்கள் நல்லா கல்கண்டு போல் சரியான பதத்தில் சாஃப்டாக வரும், குழையாது, வேகாமையும் இருக்காது. உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அதாவது ஆவி வர்ற வரையில் எப்படி வேணாலும் முளைக்க விடுங்க. விசில் போட்டதுக்கப்புறம் 40% ஃப்ளேமில் ஒரே விசில் தான். இப்போ கொஞ்சமாக சட்டியில் எண்ணெய் போட்டு இதை நான் பேடிகை மிளகாய் 3 போட்டிருக்கேன், காரம் இருக்காது. தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி, தேங்காயை ஒரு அரை வேக்காடு வதக்கி ஆற வச்சு அரைச்சிருவோம். இப்போ ஒரு விசில் வந்தோடனே எடுக்கிறோம். பாருங்கள், அந்த பருப்பு உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப முத்தாலாம் பருப்பு இருக்காது, நல்லா கீழே நல்லா மசிஞ்சிருக்கும். தேவையான அளவு காய்களும் குழையில, வேகாமையும் இல்லை. இப்போ அந்த தேங்காய், பேடிகை மிளகாய் அரைச்சதை ஊற்றுறோம், புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறோம். சாம்பார் பொடி இப்போ போடுறோம். பேடிகை மிளகாய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சாம்பார் பொடியும் கொஞ்சம் வரமிளகாய் பொடியும் போட்டால் கூட உங்களுக்கு அந்த கலர் கொடுக்கும். பேடிகை மிளகாய் நீங்கள் பொடியாகவே ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, அந்த கலர் எல்லாம் விரும்புகிறாங்க இல்லையா, பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இந்த பதத்தில் எடுத்தாவே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிக்கும். இப்போ எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் விட்டுக்கிறோம். கடுகு உளுந்து தாளிக்கிறோம். வரமிளகாயை 1 கிள்ளி போட்டுக்கிறோம். 5-6 கருவேப்பிலை தலை. இதை தாளிதத்தை இப்போ நார்மல் நாட்கள்லாம் இருந்தால் இவ்வளோ காய்கள் போடும்போது வெங்காயத்தை கொஞ்சமாக அப்படி ஃப்ரை பண்ணி, இந்த இடத்துல ஃப்ரை பண்ணி அந்த சாம்பாரில் போட்டிங்கன்னா அதாவது கூட்டில் போட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நம்ம இதுக்கு வெங்காயம் சேர்க்கறதில்ல திருவாதிரைக்கு, அதனால வெங்காயம் இல்லாமல் தாளிதம் பண்ணி கொட்டுறோம். வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னொரு 2 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் இப்படியே வைக்கலாம். சாதம் போட்டு அதை பிசைஞ்சு சாப்பிடும்போதே தேவாமிர்தம்னா இதாங்க தேவாமிர்தம். அதாவது சாம்பாரும் இல்லை, புளிக்குழம்பும் இல்லை, திருவாதிரை கறி.